வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு வந்தது. அதை வெளியிட்டது ஐபிடிஎஸ், இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ், அதனுடைய விரிவாக்கம். இந்த அமைப்பு ஒரு பெரிய வேல்யூவான அமைப்பாக ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் எனக்கு தெரியல. காரணம், அந்த ஐபிடிஎஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி லயோலா ஐபிடிஎஸ்ன்னு போட்டுக்கிறாங்க. இந்த லயோலாங்கிற சர்நேமெல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. சர்நேம்னா பின்னாடி வரணும், பட் முன்னாடி சேர்த்துக்கிறாங்க. அதில் இருக்க ராஜநாயகம் அப்படின்னு முன்னாடி ஒருத்தர் லயோலா கல்லூரி கருத்து கணிப்புன்னு ஒன்று வரும். அவர் பேர் ராஜநாயகம், ஐ திங்க். ஸோ அவர் தான் இவருக்கு மென்டர். இந்த திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் தான் இந்த ஐபிடிஎஸ்னுடைய ஃபவுண்டர், தலைவர் எல்லாருமே. இவருக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜநாயகம். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய இந்த 1990 பிற்பகுதிகளில் 2000 ஆரம்பங்களில் லயோலா காலேஜ் கருத்து கணிப்புன்னு ஒன்று வரும். அது பொதுவாகவே திமுகவுக்கு ஆதரவாக தான் போடுவாங்க. அவங்க எதுவுமே மற்றவங்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பூசி மொழிகி இந்த கவுண்டமணி ஜோக்கில் வர மாதிரி ஈயம் பூசுகிற மாதிரி வேலையை தான் பார்ப்பாங்க. அதே வேலையை தான் இவர் பார்த்துருக்காரான்னு தெரியல. காரணம், ஒரு குழப்பமான அரசியல் கணிப்புகள். என்ன குழப்பமான அரசியல் கணிப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவசியமே இல்லாமல் அண்ணாமலை கொண்டு போய் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அவர் யார்? அவர் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அபத்தத்தோடைய உச்சம் என்ன அப்படின்னா, விஜய் விசிகவுடைய ஓட்டை பிரிப்பார்னு போட்டிருக்காரு. இந்த திருநாவுக்கரசுக்கு ஏதாவது அடிப்படையில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அறிவுருக்கானே தெரில. கேட்டால் அவங்களுடைய டொமைன் கூட பார்த்தேன். எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நெட்வொர்க் பிளான் பண்ணி கொடுக்குறது, கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது, ஒரு கேண்டிடேட் அங்கே வெல்வாரா மாட்டாரா அப்படிங்கிற நுணுக்கமான ஆய்வுகளை செஞ்சு கொடுப்போம். கேண்டிடேட்னா எலெக்ஷன் கேண்டிடேட்டு. இப்படி இது மாதிரி கருத்து கணிப்புகள் நடத்துறதுலையும் டேட்டா அனலைஸ் பண்ணுறதுலையும் நாங்கள் எக்ஸ்பர்ட்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. வேறு யாரும் சொல்லலை. வேறு யாருமே அவங்கள பெரிய டேட்டா அனலைஸ்ட்னு யாரும் சொல்லலை. இவங்களாவே பண்ணிக்கிறாங்க. இதில் பின்னாடி அண்ணாமலை இருக்காருங்கிறது உறுதியாக தெரியுது. என்னென்னா, அவர் விரும்பப்படும் தலைவர்களில் இளம் தலைவர்கள் அவர் இருக்காராம். ஐயா, கொஞ்சம் பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சர்வே சர்வேலாம் எடுத்து கணிக்கிற அளவுக்கு அண்ணாமலை ஒருத்தர் இல்லை. இதில் நல்லாவே தெரியுது, அவர் காசு கொடுத்து இந்த மீடியாவை தூண்டி விடுறதுல அவர் எக்ஸ்பர்ட். யார்? அண்ணாமலை. அதில் இதுவும் சிக்கியிருக்கு. இந்த ஐபிடிஎஸ் இதுவும் அண்ணாமலை சொல்லி வளர்ந்துக்கும். அண்ணாமலை இதை வச்சு வளர்ந்துக்குவார். அண்ணாமலை யார்? உயிஸ் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை, மாநில தலைமைகளில் இல்லை, அகில இந்திய தலைமையிலையும் இல்லை, தனி கட்சியும் ஒரு தொடங்கலை. இது மாதிரி குழப்பமான ஐபிடிஎஸ் சர்வே வர்றதுக்கான காரணம் என்ன?